மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நூற்றாண்டு தமிழ்நாட்டின் வரலாறும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வரலாறும் பிரிக்க முடியாதவை. முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைநோக்கு திட்டங்களால் தமிழ்நாடே வளர்ச்சி பெற்றது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் பெண்களின் வாழ்வில் அவர் ஏற்றி வைத்த விளக்குகள் இன்றும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். காலை உணவு திட்டம் தந்து தாயுமானவரே, புதுமை பெண் திட்டம் தந்து தந்தையுமானவரே, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தந்து குழந்தைகளின் உடல் நலத்தின் காவலரும் ஆனவரே, மகளிர் உரிமை தொகை திட்டம் தந்து ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் தந்தையாய், சகோதரனாய், மகனாய் நிறைந்தவரே, தமிழ் புதல்வன் திட்டம் தரவிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரே, நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் நம் முதலமைச்சர். கழக தலைவர் தளபதியார் அவர்களின் 3 ஆண்டுகால நல்லாட்சி கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த 40க்கு 40 வெற்றி. இந்தியாவே பாராட்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக கண் துஞ்சாது ஓய்வின்றி செயலாற்றி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசின் தலைவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பினால் பெஸ்ட் ஸ்டேட் இன் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் விருதினையும், த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற உயரிய விருதினையும் தமிழ்நாடு பெறுவதற்கு காரணமாக இருந்து தமிழ்நாட்டினை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக அவரவர் இருக்கையில இருக்கணும். அமைச்சர் சொல்றத கவரிங்க. லைவ் புரோகிராம். இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உருவாக்கிட ஆக்கமுடன் பணியாற்றி வரும் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எங்களது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக பணியாற்றி வரும் கனிமொழியக்கா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய அவை முன்னவர், கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் முரட்டு பக்தன் என பெயர் பெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த எனது தந்தையார் என் பெரியசாமி அவர்களை இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். இப்பெருமைமிகு பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக அமர்வதற்கு வாய்ப்பளித்த எனது தூத்துக்குடி தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னோடு கழக பணியாற்றி வரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரையை இந்த அவைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலில் இத்துறை பெண்கள், குழந்தைகள், முதியோர், திருநங்கைகள் உள்ளிட்டோரின் நலன், உரிமை மற்றும் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. பெண்களின் நலனை காத்து அவர்களுக்கு சமுதாயத்தில் நிலவும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான வழிமுறைகளை வகுக்கும் மாநில மகளிர் கொள்கை 21/2/2024 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட்டது. பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டதால் உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை நடப்பு ஆண்டில் 34% அதிகரித்துள்ளது. இத்திட்டமானது நடப்பு கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. தமிழ் வழி கல்வியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளும் இனி புதுமை பெண் திட்டத்தில் பயனடைவர். பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது இத்திட்டத்தில் 30,992 பள்ளிகளை சார்ந்த 15,76,000 மாணவ மாணவியர் பயனடைகின்றனர். மேலும் இந்த நிதியாண்டில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள 4014 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் சுமார் 2.5 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் 18 வயது நிறைவடைந்த பெண் குழந்தைகளுக்கு முதிர்வு தொகை வழங்கிட மாண்பு முதலமைச்சரின் அறிவுரைப்படி சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 2021ஆம் ஆண்டு முதல்
2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை 18 வயதிற்கு மேற்பட்ட 1,77,281 பெண் குழந்தைகளுக்கு 422 கோடியே 29 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு திருநங்கைகளையும் உள்ளடக்கிய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் அமைத்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதன் மூலம் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக செயல்பட்டு வருகிறது. திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை தற்போது தயாரிக்கப்பட்டு விரைவிலே வெளியிடப்பட உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடப்பு நிதியாண்டு முதல் திருநங்கைகளின் உயர்கல்விக்காக திருநங்கைகள் நலவாரியம் மூலம் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை வழங்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் வாரியம் உருவாக்கப்பட்டு பிரத்யேக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டு வாரிய உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாரியத்திற்கு சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 1,06 லட்சம் ரூபாய் இந்த ஆண்டு முதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக BIS தரத்திலான ஊட்டச்சத்து மாவு குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வழங்குதல் மற்றும் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், ஊட்டச்சத்துக்காக குழந்தைகளுக்கு செறிவூட்டப்பட்ட பிஸ்கட்டுகள், மருத்துவ உயர் சிகிச்சைகள், தொடர் மருத்துவ ஆலோசனை, சூடாக சமைத்த உணவுடன் முட்டை வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களால் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளின் தாக்கம் குறைந்து வருகிறது. தற்போது அதன் விகிதம் தேசிய சராசரியை விட குறைவாகவே உள்ளது. குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய் எனும் மகத்தான திட்டத்தை அறிவித்தார்கள். ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் பயன்கள் குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களால் மதிப்பீடு செய்யப்பட்டது. அம்மதிப்பீட்டு அறிக்கையில் பிறந்தது முதல் 6 மாதம் வரை உள்ள கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகளில் சுமார் 75% குழந்தைகள் இயல்பு நிலை முன்னேறி உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மதிய உணவு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு நாளொன்றுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கான செலவின தொகை, அதாவது காய்கறிகள், உப்பு, தாளித்த பொருட்கள் மற்றும் எரிபொருளுக்கான செலவினம் கடந்த ஜனவரி 2024 முதல் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் இல்லம், கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள், அரசினர் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகிய நிறுவனங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து உத்தரவிட்டார். அக்குழு அளித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திட நிதி ஒதுக்கீடு செய்து தந்துள்ளார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்தருணத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் எதிர்கால நலன் மற்றும் மறுவாழ்விற்கு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் இழப்பீட்டு தொகை வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இழப்பீட்டு நிதி உருவாக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரை 3747 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 57,98 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் மூலம் செங்கல்பட்டு, மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் தலா ஒரு மையமும், சென்னை மாவட்டத்தில் 2 மையங்கள் என மொத்தம் 7 குழந்தைகளுக்கான பிரத்யேக போதை தடுப்பு மையங்கள் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூடுதலாக கோயம்புத்தூர், தஞ்சாவூர், வேலூர், சேலம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் தலா ஒரு மையம் வீதம் மொத்தம் 5 மையங்கள் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் குழந்தைகளிடையே காணப்படும் போதை மருந்து மற்றும் போதை தரும் பொருட்களுக்கு அடிமையாதல் ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகை செய்துள்ளது. பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாயுள்ள சிறார்களுக்கு இம்மையங்களில் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் உரையாடும் போது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களை பற்றி கூறினார்கள். அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுத்ததே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அவர்கள் அடிப்படை ஊதியமாக 7,700 என்று அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அவருக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக ஒரு சிறப்பு ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் 2008ஆம் ஆண்டு. அன்றிலிருந்து அவர்களுக்கு அகவிலப்படி, வீட்டு விலைப்படி, நகர ஈட்டுப்படி, மருத்துவப்படி, மலைவாழ்படி, குளிர்காலப்படி, ஓய்வூதியம்
ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உயர்வு என்று தமிழ்நாடு அரசின் மூலம் அத்துணை சலுகைகளும் அவர்கள் பெற்று வருகிறார்கள். அவர்கள் இணையும் போது 13,510 ரூபாய் சம்பளம் பெறுகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. பதவி உயரும் முறையாக நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கப்பட்டு மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே ஊழியர்களின் நலனிலும் அக்கறை காட்டும் அரசு இந்த அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய புதிய அறிவிப்புகளை இந்த சபைக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் விதமாகவும் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியமாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி 2 கோடி ரூபாய் செலவில் 200 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை அதாவது பிங்க் ஆட்டோஸ் இயக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். சமூக நலத்துறையின் மூலம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் நலன் திட்டங்களுக்காக குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 72,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கைம்பெண்கள், கணவனாக கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்களில் வறுமை கோட்டு கீழ் உள்ள 200 பயனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தலா 50,000 வீதம் 1 கோடி ரூபாய் மானியம் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் மூலம் வழங்கப்படும். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய 6 இடங்களில் உள்ள 6 அரசு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் 1 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்படும். கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் ஆகியோரின் நலனுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கருத்தரங்கங்கள் 50 லட்சம் மதிப்பில் நடத்தப்படும். 6 அரசு சேவை இல்லங்கள் மற்றும் 27 அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகங்களில் உள்ள மாணவிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு பயிற்சி வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள 12,567 அரசு மற்றும் தனியார் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகளில் குழந்தை திருமண தடை சட்டம் 2006 தொடர்பான விழிப்புணர்வு பலகைகள் 62,83,000 ரூபாய் செலவினத்தில் அமைக்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் 500 பயனாளிகளுக்கு மேல் உள்ள 451 சத்துணவு மையங்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவினத்தில் முட்டை உரிப்பான் அதாவது எக் பீலர் எந்திரங்கள் வழங்கப்படும். முதியோர் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக வாழ மாநில அரசு மானியம் பெறும் 23 முதியோர் இல்லங்கள் மற்றும் 44 ஒருங்கிணைந்த வளாகங்களில் உள்ள 2020 முதியோர் பயனடையும் வகையில் 40,20,000 ரூபாய் மதிப்பில் யோகா, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி போன்றவை தகுதி வாய்ந்த பயிற்றுநர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்படும். ஆதரவற்ற முதியோர் நலனுக்காக 7 சுற்றுலா தலங்களில் உள்ள முதியோர் இல்லங்களில் சிறப்பு தங்கும் வசதிகள் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். தனியாரால் நடத்தப்படும் முதியோர் இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் பதிவு மற்றும் உரிமை பெறும் நடைமுறை எளிய ஆளுமை திட்டம் மூலம் எளிதாக்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் 54,449 குழந்தைகள் மையங்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 5,590 குழந்தைகள் மையங்களை 55 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவினத்தில் சீர்மிகு குழந்தைகள் மையங்களாக தரம் உயர்த்தப்படும். ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சொந்த கட்டிடங்களில் செயல்பட்டு வரும் 6,527 குழந்தைகள் மையங்களில் 11 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முறையான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும். குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து உணவு முறைகளை கண்காணிக்க 34 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 29,236 அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பழைய திறன் கைபேசிகளுக்கு பதிலாக புதிய திறன் கைபேசிகள் வழங்கப்படும். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் உயரம் மற்றும் எடையை அளவிடுவதற்கு குழந்தைகள் மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 4 வகையான வளர்ச்சி கண்காணிப்பு கருவிகள் 14 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவினத்தில் புதியதாக மாற்றி வழங்கப்படும். பச்சிளம் குழந்தைகளுக்கு சத்தான உணவு ஊட்டுதலின் முக்கியத்துவம் குறித்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பயிலரங்கங்கள் நடத்தப்படும். ஊட்டச்சத்து, சுகாதாரம் மற்றும் தன் சுத்தம் குறித்து 3,800 வளரிளம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட 47,50,000 ரூபாய் செலவில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும். அரசு நிறுவனங்களில் அமைக்கப்படும் குழந்தைகளின் பாதுகாப்பினை கண்காணிக்க குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குநரகத்தில் ஒருங்கிணைந்த சிறப்பு கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும். திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு இல்ல சிறார்கள் தங்குமிடம், தொழிற்பயிற்சி கூடம், ஆற்றுப்படுத்தினர் அறை, நூலகம், விளையாட்டு மைதானம் மற்றும் கண்காணிப்பாளர், உதவி கண்காணிப்பாளர் அறை ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய கட்டிடங்கள் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும்.
சென்னை, சேலம், கடலூர், திருநெல்வேலி, மதுரை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 6 அரசு கூர்நோக்கு இல்ல கட்டிடங்களில் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகள் 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். செங்கல்பட்டு அரசினர் சிறப்பு இல்லத்தில் குழந்தைகளுக்கு கூடுதல் துயில் கூடங்கள், போதை தடுப்பு மையம், கண்காணிப்பாளர் மற்றும் உதவி கண்காணிற்கான புதிய குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். அரசு கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களில் உள்ள சிறார்களை ஆக்கப்பூர்வமான வகையில் ஈடுபடுத்தவும், அவர்களை மீண்டும் குற்றச்செயல்களில் ஈடுபடாத வகையில் நல்வழிப்படுத்தவும் அடிப்படை பயிற்சி 2,50,00,000 ரூபாய் மதிப்பில் வழங்கப்படும். அதுபோல பாதை திட்டம் உள்ளிட்ட அந்த ஒரு நபர் கமிட்டி கூறிய பரிந்துரைகள் எல்லாம் இந்த அரசு நம்முடைய செயல்படுத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் துறை. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளி நலத்துறை மானிய கோரிக்கைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த பதிலுரையை நான் பேரவையில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முழுமையாக படிச்சிடலாம்ல. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளி நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மூலம் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். வளர்ந்து வரும் இந்த சமுதாயத்தில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, ஒருவருக்கு மட்டுமே பயனளிக்கும் என்றாலும் உடனே அதை நாம் நிறைவேற்றிட வேண்டும் போன்ற உயர்ந்த கொள்கைகளுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மாற்றுத்திறனாளி நலனுக்காக இவ்வரசு ஒவ்வொரு வருடமும் இத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை உயர்த்தி நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இவ்வரசு நடப்பு ஆண்டில் 1381 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதியினை ஒதுக்கி அதில் 58% அளவிற்கு சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கே ஒதுக்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பிற துறைகளின் மூலம் மாதாந்திர உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, வீடுகள் ஒதுக்கீடு, முதலமைச்சரின் காப்பீடு திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயணம், தொழிற்பயிற்சி, தொழிற்கடன் மானியம், தடையற்ற சூழல் ஏற்படுத்திய நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை இரட்டிப்பாக்கி கூடுதலாக 7 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் பொதுவான கல்வி பெறும் மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் அனைத்து உதவிகளுடன் பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பிரெய்லி எழுத்துக்களில் புத்தகங்கள், நவீன வாசிக்கும் கருவிகள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களும் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 முழுமையாக நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் இதை பற்றியும் கூறினார்கள். அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தனையுமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை அப்படியே அச்சு பிசகாமல் செயல்படுத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இடஒதுக்கீடை பற்றி கூறினார். 4% இடஒதுக்கீடு அந்த சட்டத்திலே நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சரத்து உள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் நடந்த பரீட்சைகளில் எல்லாம் 4% மேலாகவே தான் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் சபைக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பொது பிரிவில் வந்தவர்களை நாம் கணக்கெடுக்கப்படவில்லை. இடஒதுக்கீட்டில் வந்தவர்கள் மட்டும் 4% அதிகமாக இடஒதுக்கீடு இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மாநில ஆலோசனை வாரியம் அமைக்கப்பட்டு முறைப்படி கூட்டங்கள் நடத்தப்பட்டன. மாற்றுத்திறனாளி உரிமைகள் மற்றும் நலன்களை காக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளடக்கிய மற்றும் சிறப்பு கல்வி, உயர்கல்வியில் சேர்க்கை 5% இடஒதுக்கீடு, 4% இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு வேலைவாய்ப்பு, உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படும் வணிக வளாகங்களில் 5% இடஒதுக்கீடு, தள்ளுவண்டி கடைகளை ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இச்சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளவாறு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாநில நிதியமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் சுமார் 37,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 55 கோடி மதிப்பில் நவீன உதவி உபகரணங்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர் உட்பட அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் வகையில் இத்துறை வழங்கி வருகிறது. இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் ஏற்கனவே 2 கால்கள் பாதிப்படைந்தவர்களுக்கு மட்டுமே இருந்த நிலையினை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுரைப்படி அது தளர்த்தப்பட்டு 60% மேல் 1 கால் பாதிப்படைந்தோரும் பயன்பெறும் வகையில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு அருகாமையிலேயே வழங்கிட உரிமைகள் திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் முதற்கட்டமாக சென்னை, தருமபுரி, கடலூர், திருச்சி மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் 12 உட்கோட்ட மையங்களில் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. இத்திட்டம் படிப்படியாக ஏனைய மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும்.
தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நலவாரியம் மூலம் மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கல்வி உதவித்தொகை, மருத்துவ சிகிச்சை, விபத்து மற்றும் மரண நிகழ்வுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி ஆகிய பல்வேறு நிதியுதவி அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. 2023-24 தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி நலவாரியத்திற்கு 5,29,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மொத்தம் 4026 மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் பயனடைந்துள்ளனர். இத்தகைய சிறப்புடன் மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் சீரிய தலைமையில் இத்துறை சிறப்பான திட்டங்களை மாற்றுத்திறனாளி உள்பட அனைவருக்கும் வழங்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக திகழச் செய்து வருகிறது என தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். அறிவிப்பு 1. மாற்றுத்திறன் மாணவர்களின் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை விரிவுபடுத்தி ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் வீதம் 50 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். செவித்திறன் மற்றும் பார்வைத்திறனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆர்வலரான ஹெலன் கெல்லர் அவர்களை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நோக்கில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி அளிக்கும் சிறந்த ஆசிரியர்களுக்காக வழங்கப்படும் மாநில விருது இனி ஹெலன் கெல்லர் விருது என அழைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை 2000 ரூபாய். 40% மேல் பாதிப்படைந்த புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கமுடைய அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட 5081 குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இந்த மாதிரி ஆட்டிசம் பிள்ளைகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைகளும் பயனடையும் வகையில் கூடுதலாக 12,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மாதாந்திர உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படும். செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக செயல்படும் 10 அரசு சிறப்பு பள்ளிகளில் பாடத்திட்டம் முழுவதையும் சைக மொழியில் தயாரித்து எதிர்வினை குறியீடு அதாவது QR கோடு மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முதற்கட்டமாக முதல் வகுப்பு மாணவர்களுக்கு இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உணவூட்டு மானியத்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 1,400 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 12,853 மாற்றுத்திறனாளி மாணாக்கர்கள் மற்றும் இல்லவாசிகள் பயன்பெறும் வகையில் 2,79,00,000 இதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பார்வைத்திறன் குறைபாடுடைய அரசு பள்ளி மாணவ மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த கற்பிக்கும் கருவிகள் மற்றும் தொட்டுணரக்கூடிய புத்தகங்கள் அந்த பிரைல் கிட் யூனிவர்சல் பிரைல் கிட் ஒன்று அடங்கிய பெட்டி 5,000 ரூபாய் முதல் 10,000 மதிப்பிலான அந்த பெட்டி 430 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 34,50,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். அரசு சிறப்பு பள்ளிகளில் கல்வி பயிலும் மாற்றுத்திறன் மாணவர்கள் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி மையங்களில் தங்கி பயிலும் பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சீருடைக்கான மானியத் தொகை ரூபாய் 500 முதல் 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு இதில் 1,154 மாற்றுத்திறன் மாணவர்கள் பயனடைவர். அறிவுசார் குறைபாடு மற்றும் அறிவுசார் குறைபாடும் கூடிய மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட 1000 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன இயன்முறை உபகரணம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் துறை தேர்வுகளை முதல் 3 முறை எழுதியும் தேர்ச்சி பெறாத 50 வயதினை கடந்த பார்வைத்திறன் பாதிப்பு, செவித்திறன் பாதிப்பு, கற்றல் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு மற்றும் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு மீண்டும் துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மின்கலனால் இயங்கும் ஸ்கூட்டர்கள் மற்றும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள், அதுபோல காதொலி கருவிகள், பிரெயில் வாட்சுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அந்த உபகரணங்கள் பழுதடைந்து அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் மாவட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் எண்ணிக்கையில் 25% எண்ணிக்கை அளவில் அந்த பழுதடைந்த வாகனங்களுக்கும் பழுதடைந்த காதொலி கருவிகளுக்கும் பழுதடைந்த பிரெயில் வாட்சுகளுக்கும் பதிலாக புதிய ஸ்கூட்டர்கள் வாட்சுகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள மாற்றுத்திறனாளி ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஏனைய அரசு தேர்வாணையங்களால் நடத்தப்படும் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெறும் வகையில் ஆண்டுதோறும் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கு விடுதி வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள் முதற்கட்டமாக சென்னையில் துவக்கப்படும்.
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, சமூக சீர்திருத்தத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளுக்கு ஊக்கமளித்து நல்ல ஆலோசனைகள் வழங்கி வரும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்கள் மற்றும் மாண்பு முதலமைச்சரின் செயலாளர்கள் திரு நா. முருகானந்தம் IAS, டாக்டர் உமாநாத் IAS, டாக்டர் மாசு, திரு சண்முகம் IAS, திருமதி அனுஜார்ஜ் IAS ஆகியோருக்கும், அதுபோல நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் தா. உதயச்சந்திரன் IAS அவர்கள், முதலமைச்சரின் முதன்மை தனிச் செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS, சமூக நல ஆணையர் திருமதி அமுதவள்ளி IAS, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட குழும இயக்குனர் திருமதி U. சந்திரகலா IAS, குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் இயக்குனர் திரு அமர் குஷ்வாகா IAS மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறையினுடைய செயலர் திருமதி சிஜி தாமஸ் வைத்தியன் IAS மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை இயக்குனர் திருமதி லட்சுமி IAS அவர்களுக்கும், சமூக சீர்திருத்தத்துறை அரசு செயலாளர் திரு ஆபிரகாம் IAS அவர்களுக்கும் மற்றும் 3 துறைகளின் ஏனைய அலுவலர்களுக்கும் எனது நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் அரிய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளீர்கள், வெட்டுத்திறனமாகவும் எழுதி கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் நல்ல ஆலோசனையும் கவனத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளித்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மென்மேலும் சிறப்பான முறை செயல்பட தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு உறுப்பினர் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டு அமர்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.